ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவி ஃபுட்ஸ். இன்றைக்கி தக்காளி ரசம் ரொம்ப ஈஸியாக எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு நான் சின்ன நெல்லிக்காய் அளவு புளி எடுத்துருக்கிறேன். அதை கழுவிட்டு ஒரு பாத்திரத்தில் போட்டு தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கலாம். புளி ரொம்ப சேர்க்க வேண்டாம், தக்காளி சேர்க்கறதுனால கொஞ்சமாகவே சேர்த்துக்குங்க. அதுக்கப்புறம் வேறொரு பாத்திரத்தில் தண்ணி கொதித்ததுக்கப்புறம் 3 தக்காளி எடுத்துருக்கிறேன். அதை போட்டுட்டு நல்லா வேக விட்டுக்கலாம். தண்ணி கொதித்ததுக்கப்புறம் அந்த தக்காளியை அதிலே விட்டுருங்க. ஒரு 10 நிமிஷம் நல்லா வேகட்டும். அதுக்கப்புறம் அது ஆறுனதுக்கப்புறம் அதில் இருக்கிற அந்த தோலை எடுத்துடலாம். தக்காளி இப்படி வேக வைக்காமல் அப்படியே கரைச்சி விட்டும் செய்யலாம். ஆனால் இந்த மாதிரி வேக வச்சு அந்த தோலை எடுத்துகிட்டு சேர்க்கும்போது இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்காக இந்த மாதிரி செஞ்சுட்டு இந்த தோலெல்லாம் எடுத்துடலாம். இப்போ இந்த தோலை எடுத்ததுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே ஊற வச்ச அந்த புளியோடு சேர்த்து இந்த தக்காளியும் சேர்த்துட்டு மறுபடியும் கொஞ்சம் தண்ணி விட்டுட்டு நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இது நல்லா கரைச்சாச்சு. கரைச்சதுக்கப்புறம் பாதி தக்காளி தோலை எடுத்துருங்க. பாதி அதுலேயே இருக்கட்டும். இனி இதில் இந்த ரசத்துக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம். சேர்த்ததுக்கப்புறம் பெருங்காயம் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்து இதை கலந்து விட்டுக்கலாம். இனி மிக்ஸி ஜாரில் 1 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் ஜீரகம், 1 டீஸ்பூன் மல்லி சேர்த்துக்கலாம். இனி இதில் 2 காஞ்ச மிளகாய், ஒரு 5 பல் பூண்டு, கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துடலாம். இப்போ இதை தண்ணி சேர்க்காமல் மிக்சியில் அரைச்சிக்கலாம். இனி கடாயை ஸ்டவ்வில் வச்சுட்டு சூடானதுக்கப்புறம் அதில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு பச்சை மிளகாய் கீறிட்டு அதையும் சேர்த்துக்கோங்க. இந்த பச்சை மிளகாய் வதங்கினதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்ச அந்த மிளகு ஜீரகம் அதை இதில் போட்டுட்டு நல்லா வதக்கிக்கலாம். நம்ம பச்சையாகவே அரைச்சதுனால இந்த மாதிரி வதக்கிக்கோங்க. கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம கரைச்சி வச்ச புளி, தக்காளி அந்த தண்ணியை சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கப்புறம் புளிப்பு, உப்பு பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு இதை நுரக்கட்டுற வரைக்கும் கொதிக்க விட்டுக்கலாம். ரொம்ப கொதிச்சிடக்கூடாது. இப்போ பாருங்கள், நுரக்கட்டி வந்துருச்சு. இப்போ நல்லா இதை கலந்து விட்டுறலாம். இப்போ இதில் மல்லித்தழை தூவிக்கலாம். நம்ம இந்த மாதிரி பச்சையாக அரைச்சி சேர்த்து செய்யும்போது ரசம் நல்லா வாசமாகவும் இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. நீங்களும் இதை வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கவி ஃபுட்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.